வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜய். இந்த வீடியோவில் நாங்கள் எங்கே போகிறோம்னா நியூசிலாண்டுக்கு போகிறோம். நியூசிலாண்டுக்கு நார்த் அண்ட் சவுத் ஐலாண்ட் ரெண்டு ஐலாண்டுக்குமே போகிறோம். 2 வீக் ப்ளஸ் டேஸில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அந்த சீரீஸ் ஆஃப் வீடியோவை தான் இந்த சீரீஸில் பார்க்க போகிறீங்க. 7 ஹில்ஸில் ரெய்னரி, ஸ்ட்ரெட்ஃபீல்டில் இறங்கி திருப்பி ஸ்ட்ரெட்ஃபீல்டில் ரெய்னரி, பர்வுட்டில் இறங்கி பர்வுட்டில் இருந்து பஸ் எடுத்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். அதுதான் சீப்பஸ்ட் வே என்று சொல்லி பார்த்துனாங்க. எங்களுக்கு டைம் இருந்ததால் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணினாங்க. சிட்னிலேருந்து வெளிக்கிட்டு ஓக்லாண்டுக்கு ஃப்ளைட் மூலம் போகிறோம். இது 3 hours ட்ராவலிங் டைம். ஓக்லாண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்றது தான் எங்கள்கிட்ட பிளான். சிட்னி ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நியூசிலாண்டுக்கு ஃப்ளைட் எடுக்கிறதுக்காக போய் கொண்டிருக்கிறோம். ஈஸியாகவும் குயிக்காகவும் செக்இன் முடிச்சுட்டு உள்ளுக்கு போய் கொண்டிருக்கோம். இன்றைக்கு தண்டர்ஸ்டார்ம்னு சொன்னவன், அதால் ஃப்ளைட் சில நேரம் டிலே ஆகும்ன்றதால அப்போ உள்ளுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக போய் கொண்டிருக்கோம். ஈஸி ப்ரோசஸ் தான். நாங்கள் போனது கிறிஸ்மஸ் டேன்றதால பெருசாக மக்கள் இருக்கையில் குயிக்காக போய் செக்இன் பண்ணிவிட்டு உள்ளுக்கு ஃப்ளைட் எடுக்கலாமான்னு போனால் தண்டர்ஸ்டார்ம் தொடங்கிட்டுது. பிளாசா ப்ரீமியம் லோஞ்ச் அடியால் போய் கொண்டிருக்கோம். இப்போ இங்கே தண்டர்ஸ்டார்ம் நடக்குது. ஃப்ளைட் டிலே ஆகாமோ தெரியாது. தண்டர்ஸ்டார்ம் வெளியில் நல்லா பெய்து கொண்டிருக்குது. பார்க்கவே தெரியும். பார்க்க தெரியும். ஜஸ்ட் ஆர் பக்கத்தில் நிற்குது. தூரத்தில் வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிற்குது. சிட்னி ஏர்போர்ட் ஃபுல்லாகவே மழை. இன்றைக்கு 62 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு. இப்போ வேறு இதுக்கு பிறகு எவ்வளோ மழை பெய்யுதுன்னு தெரியாது. இப்போ மழை பெய்து கொண்டு இருக்குது. ஃப்ளைட்ஸை ஏறுறதுக்கு முதல் மழை பெய்து கொண்டே இருக்குது. நல்லா மழை அடித்து ஊற்றுது. இப்போ சிட்னி மழை விட்டுட்டுது. மழை விட்டா போல் ஃப்ளைட்ஸுகள் திருப்பி ஓடுது. வெளியில் பார்க்கவே உங்களுக்கு தெரியும். ஃப்ளைட்ஸ் பறக்குது. இன்றைக்கு இரவு கிறிஸ்மஸ் ஈவெண்ட்தால் இங்கே பெரிய க்ரௌட் இல்லை ஏர்போர்ட்டில். பேசஞ்சர்ஸ் ஓரளவு குறைவாக தானே இருக்குன்னு. கிறிஸ்மஸ் ஈவெண்ட்ன்றதால் மக்கள் வரையில் போல். 24ஆம் தேதி பின்னேரம் 6 மணி. இப்போ எந்த ஃப்ளைட் 7:15க்கு ஓக்லாண்டுக்கு நியூசிலாண்டை போய் 2 வீக் சுற்றி பார்க்குறதுக்காக போய் கொண்டிருக்கோம். தண்டர்ஸ்டார்ம்ன்றதால எங்களுக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டை கேன்பராவுக்கு அனுப்பிட்டினேன். கேன்பராவில் லேண்ட் பண்ணியிருக்கு. அந்த ஃப்ளைட் திருப்பி ஏறி கேன்பராவிலேருந்து வந்து இங்கே சிட்னியில் இறங்கினா போல தான் எங்களை ஏற்றி கொண்டு போகும். அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். அதுக்கு கன நேரம் எடுக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு எங்களோட ஃப்ளைட் டிலே ஆகிட்டுது. அது வரைக்கும் சிட்னி ஏர்போர்ட்டில் என்ன நடக்குது, சிட்னி ஏர்போர்ட்டுன்ற ஆப்ரேஷன் எவ்வாறு நடக்குதுன்றதை உங்களுக்கு காட்டுறதுக்காக வீடியோ எடுத்திருக்கிறேன். சில ஃப்ளைட் எக்ஸ்போர்ட் பண்ணினாங்க. தண்டர்ஸ்டார்ம் முடிஞ்ச உடனே பேசிக்காக ஃப்ளைட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃப்ளை பண்ணுறதுக்கு சில டெஸ்டினேஷனுக்கு போக வழிகிட்டுது. சில ஃப்ளைட் வந்து லேண்ட் பண்ணாமல் வழிகிட்டுது. முதல் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணாமல் ஏர் ஸ்பேஸ்லேயே வச்சது கொண்டிருந்தவன். என்னென்னா அடிச்சு ஊற்றின மலையில் ஃப்ளைட் லேண்ட் பண்ணுறது பெரிய கஷ்டம்ன்றதால சில ஃப்ளைட் ரீரூட் பண்ணி கேன்பராவுக்கு போனது. சில ஃப்ளைட் டிலே ஆக்கி லேண்ட் பண்ண வச்சதை. அப்படி கணக்க விடயங்கள் நடந்தது. அப்படியான விடயங்கள் நடந்து கொண்டு கேட்க கூட நாங்கள் ஃப்ளைட்டை வந்து ஸ்பாட் பண்ணுவோம்னு வழிகிட்டு நாங்கள் இந்த ஏர்போர்ட்டில் இன்னும் ஒரு 3-4 hours டிலே ஆகித்தான் நாங்கள் ஃப்ளைட் ஏற வேண்டி இருக்குமென்று நம்புகிறேன். எப்போ ஏறோம்ன்றது எனக்கு தெரியாது. வாங்க அந்த ஏற டைம் வரை இந்த ஃப்ளைட்டுகளை எக்ஸ்போர்ட் பண்ணி சிட்னி ஏர்போர்ட்டில் என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். சிட்னி ஏர்போர்ட் மிகப்பெரிய ஏர்போர்ட்டுன்னு இல்லை, ஒரு அளவான ஏர்போர்ட் தான். இங்கே பல நாட்டு ஃப்ளைட்ஸுகள் வர்றது. A380 கட்டார் ஏர்லைன்ஸ் வந்து இப்போ அங்கே இருக்குது. அது இன்றைக்கு இரவு ஏறும்.
சைனா ஏர்லைனில் முதல் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ப்ரீமியம் பிஸ்னஸ் கிளாஸ் ட்ரை பண்ணியிருக்கிறேன். இது தாய்வான்லேருந்து தாய்பேயிலேருந்து சிட்னிக்கு வர்ற ஃப்ளைட். ஸோ பேசிக்காக இந்த ஃப்ளைட்டும் ஒரு அருமையான ஃப்ளைட், நல்ல கவனிப்பு இருக்கும். எங்கள்ட ஃப்ளைட் லேட் ஆகிட்டுது. 8:20 தான் எனி ஃப்ளைட் பார்த்து கொண்டிருக்க. ஃப்ளைட்டே வரையில என்ன இப்போ நார்மல் டிபார்ச்சர் டைம்லேருந்து மாறிட்டு 2 மணித்தியால டிலேக்கு பிறகு இதுதான் ஃப்ளைட் கேன்பராவிலேருந்து வந்திருக்கு. கேன்பராவிலேருந்து வந்த ஃப்ளைட்டில் தான் இப்போ ஓக்லாண்ட் போக போகிறோம். ஓக்லாண்டுக்கு 2:20 தான் போய் சேருவோம்னு சொல்லப்படுது. பார்ப்போம். இப்போ மழை பெய்து கொண்டு இருக்குது. இதால் என்ன டிலே ஆகும் சரியா. இன்னும் போர்டிங் தொடங்கல. 9:30 இப்போ 9:10 9:30 தான் ஃப்ளைட் டிபார்ச்சர்னு போட்டிருக்கு. பார்ப்போம் சரியான டைம் போதாண்டு. கீழே கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கேன். இரவு 9:30க்கு வெளிக்கிட்டு ஓக்லாண்டில் விடிய காலமாக 2:30க்கு லேண்ட் பண்ண போகுது. அதுதான் இப்போதையான பிளான். போர்டிங் ஸ்டார்ட் ஆகியாச்சு. ப்ரியாரிட்டி போர்டிங் இப்போ நடந்து கொண்டிருக்குது. 2.5 மணித்தியால டிலேக்கு பிறகு நாங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறியாச்சு. 10 சீட்டில் இருந்து கொண்டிருக்கேன். And anyone joining us from all code-share partner airlines with Qantas, it's a great pleasure having you with us on board. The seats in front. If you're seated at the outgoing exit, today these are 13 and cold. If there's no space to stow your bags, please bring to the front of your car so they can be checked in. It is now time to switch your phone and any other devices to flight mode. As we take a journey through 100 years of innovation and Australian spirit. This is a number 504 motorway. Take some timber and canvas. Take a moment to locate your exit. முதல் இறங்கின கட்டார் ஏர்வேஸ் இப்போ கிளம்பியாச்சு. எங்கள்ட ஃப்ளைட் என்ன கிளம்பையில் கட்டார் ஏர்வேஸுக்கு கன நேரத்துக்கு முதல் இந்த ஃப்ளைட் போக வேண்டிய ஃப்ளைட் வெதர் காரணமாக லேட் ஆகிட்டுது. ஃப்ளைட் டிலே ஆனதால் எங்களுக்கு ஒரு இஷ்யூ இருந்தது. என்னென்னா கார் ஹயர் பண்ணினாங்க ஓக்லாண்டில் அந்த கார் ஹயர் பண்ணின கம்பெனி எங்களுக்கு சொன்னது அதிகாலை 1:30 மணிக்கு முதல் வர சொல்லி. எங்கள்ட ஃப்ளைட் நார்மலாக லேண்ட் பண்ண வேண்டிய டைம் 12:30. அப்போ 1:30க்கு முதல் போயிடுவோம்ன்றதால நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனாங்க. ஃப்ளைட் சடனாக டிலே ஆனதால் அவைகளோட கம்யூனிகேட் பண்ண முடியலை. அவைகள் 1:30க்கு பூட்டிட்டு போயிடுன்னு. அடுத்த நாள் காலமே தான் திருப்பி நாங்கள் காரை எடுக்கலாம். ஃப்ளைட் டிலே ஆனதால் எங்கண்ட ஹோட்டல் சிட்டியில் இருக்கிறதால திருப்பி ஏர்போர்ட்டுக்கு காரை எடுத்துட்டு தான் திருப்பி ஹோட்டலுக்கு போய் அடுத்த நாள் என்ன செய்ய போகிறோம்ன்றதை பிளான் பண்ணி போகணும். நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணினாக்கு போகிற இடத்துக்கு அடுத்த நாள் காலமாக நான் வெளிக்கிட்டு போகணும். என்னென்ன இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் நியூசிலாண்டில் நார்த் அண்ட் சவுத் ஐலாண்டில்னு சொல்லி இந்த வேற 2 வீக்ஸில் என்னென்ன இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணினேன்னு சொல்லி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு. அப்போ உங்களுக்கு வீடியோ வரைக்க உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை அமர்த்தினீங்களா கூட உங்களுக்கு அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நியூசிலாந்து ஒரு வடிவான நாடு. சுவிட்சர்லாண்டுக்கு அடுத்தது நியூசிலாந்து தான் ஒரு இயற்கை வடிவான நாடு. ஸோ ஸ்டே டியூன். இந்த நியூசிலாந்து சீரீஸ் ஃபுல்லாக ஒரு நல்ல சீரீஸாக இருக்குமென்று நான் நம்புகிறேன். என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வடிவான நியூசிலாண்டை. இப்போ இறங்கிட்டோம். எங்கள்ட கார் கம்பெனி பூட்டிட்டுது. நாங்கள் டாக்ஸி பிடிச்சி சிட்டிக்கு போய் சிட்டியில் உள்ள ஹோட்டலில் நின்றுட்டு அடுத்த நாள் காலமாக தான் கார் எடுக்கிறதுக்கு வருவேன். Fireworks very famous in the worldwide. It's famous firework in the Sydney Harbour Bridge. ஹோட்டல்லேருந்து ஓக்லாண்ட் ஸ்கை டவர் இந்த வியூ இதுதான். நல்ல சூப்பரான வியூ. இரவு நாங்கள் இப்போ காலமாக 3 மணி படுத்துட்டு காலமாக 7 மணிக்கு கார் எடுக்க போகணும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் விஜய். நன்றி.